சங்கராட்சி எனக்கு ஆட்சிக்கு நான் பெரிய பேத்தி, நான் தான் பெரிய பேத்தி. ரெண்டாவது எனக்கு அத்தையும் கூட. அவங்க மாதிரி பொறுமை யாருக்குமே வராது. எங்க தாத்தா ஆட்சி கூடயும் நான் இருந்ததுனால தாத்தா ஆட்சியோட பணம் பூரா எங்க சங்கராட்சிக்கு தான் இருக்கு. அவங்கதான் எங்க எல்லாரையும் டெலிவரி பார்த்தது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்கதான் கூடவே இருந்து அவங்க உருட்டி போட்டு சாதம் சாப்பிட்டது இன்னும் எங்களுக்கு அப்படியே நினைவுல இருக்கு. அவங்க பொறுமை யாருக்குமே வராது, எங்களுக்குலாம் இன்னும் இல்ல. பொறுமையும் அந்த கடைசி வரைக்கும் அந்த நினைவு, அந்த எல்லாத்தையும் ஞாபகமா கேட்கிற சக்தி, அதெல்லாம் யாருக்குமே வராது. அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இனிமே நாங்க எங்க போய் தேடுறதுன்னு தெரியும். ஆட்சி சங்கர் ஆட்சி, சங்கர ராமலிங்கமாய் வாழ்ந்த ஆட்சி. என்னடி உன் சத்தத்தையே காணோம் என்று உரிமையுடன் கேட்கும் ஆட்சி. என் அப்பா சேதுராமலிங்கம் இறைவனடி சேர்ந்த போது ஆலமரம் விழுந்திருச்சேடி என்று கலங்கி பரிதவித்த ஆட்சி. குடும்ப ஆலமரத்தின் ஆணிவேரே நீங்கள் தானே ஆட்சி. 12 ராசிக்கு ஒரு குழந்தை என்று ஈண்டெடுத்தீர்களோ? பேத்திகளின் பாசம் உங்கள் நெஞ்சில் என்றும் பசுமை என்பதினால் பேத்தி பச்சை வேண்டாம் என்றீர்களோ? முதுமையில் அனைவருக்கும் வரும் தள்ளாமை உங்கள் மன உறுதி முன் தள்ளாடித்தான் போனது. வியந்தேன் உங்கள் நினைவாற்றலை கண்டு, அதிசயித்தேன் உங்கள் சமையல் நுணுக்கத்தை கண்டு. தங்களின் விருந்தோம்பலோ ஊர் அறிந்தது. இன்னும் என்ன சொல்ல, சொல்வதற்கு வானம்தான் எல்லை. என்றும் உங்கள் ஆசி வேண்டி நிற்கும் பாமா. கோயில் சாத்தூர்ல கோயில் கோயில் அதாவது ஆட்சிக்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒரு சில விஷயங்களை அவங்கள்ட்ட பார்த்தது தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். எல்லாத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் ஒரு குவாலிட்டியை எதிர்பார்க்குறாங்க. அவங்க அவங்களுக்கு தனியாக ஒரு அவங்களுக்கே ஒரு தரத்தை நிர்ணயிச்சுக்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அவங்க இப்போ இல்லை, எனக்கு கனகாக்கும் கல்யாண போஸ்ட்ல கூட நான் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய சாப்பாடு விஷயத்துலேயும் சரி, அவங்க ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. அது மாதிரி அவங்களுடைய பேச்சிலையும் ஒரு குவாலிட்டி உண்டு. அவங்க அதே மாதிரி ரொம்ப ஒரு நல்ல கம்யூனிகேட்டர், நல்ல லிசனர். ஏதாவது நான் கூட சில ஒரு 4 வருஷமா கூட ரங்காச்சாரிக்கெல்லாம் சாரி வாங்க போயிருக்கோம், ஆட்சியை கூட்டிட்டு போயிருக்கேன். ஒரு முறை பார்த்தா கூட அந்த கடைக்காரன்ட்ட பேசுறதும் சரி, அவன்கிட்ட அந்த பர்ச்சேஸ் பண்ற துணியும் சரி, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதான் அவன்கிட்ட நம்ம கூட ஏமாந்துருவோம், ஆனா ஆட்சியை யாராலையும் ஏமாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல கம்யூனிகேட்டர். அது மட்டும் இல்லை, நான் கூட போனேன்னா முதல்ல என்ன கேட்பாங்க, அம்மா எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் கார்டனிங்கை பற்றி கேட்பாங்க. மொட்டை மாடியில் கார்டன் வச்சிருக்கிறது பார்த்தா முன்னாடிலாம் மேலே வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. பார்த்துட்டு என்ன கீரை மட்டும் போட்டிருக்கீங்க, மற்ற வெண்டைக்காய் போடலாம், கத்திரிக்காயெல்லாம் போடலாம், நல்லா வருமே அப்படின்னு ஒரு நல்ல என்கரேஜிங் பண்ணுவாங்க. எல்லா வயசுக்குள்ளேயும் நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய திறமை அவங்களுக்கு ரொம்ப உண்டு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். இப்போ கூட ஆட்சி வீட்டுக்கு போனோம்னா அந்த ரூம் பக்கம் பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அது மாதிரி அவங்ககிட்ட நிறைய பேசலாம். பட் மொத்தமா சொல்லணும்னா அவங்கள்ட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. அதுதான் ஈவன் கனகா கூட போய் அந்த சில மருந்து பொடிகள்லாம் எழுதி வச்சிருக்க டைரியில. அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுடைய ஞாபக சக்தியை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ அவங்களுடைய இழப்பு நமக்கு ரொம்ப கஷ்டமானது தான். இருந்தாலும் அவங்கள விட்டு சென்ற அந்த சில நல்ல விஷயங்களை நம்மளும் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
வணக்கம். எக்கச்சக்கமா சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து அவங்க கொடுத்த எமோஷனல் சப்போர்ட் வந்து வேர்ட்ஸ்ல சொல்லவே முடியாது. ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப சின்ன வயசுல ரூபவாயினியில சார்லி சாப்ளின் கார்ட்டூன் எல்லாம் பார்த்ததுல இருந்து பின்னாடி வளர்ந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சப்போ கூடவே உட்காந்து சினிமா பார்ப்பாங்க, ஹிந்தி சாங்ஸ் பார்ப்பாங்க, சித்ரா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சமையல்ல புதுசா ட்ரை பண்ணா கேக் பண்ணு, பரவாயில்ல எங்க நான் பீட் பண்ணி தரேன், பிரியாணி பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் அவங்க நம்மளோடய வளர்ந்துட்டே வருவாங்க. எமோஷனலி நம்மளோடயே தான் இருப்பாங்க. அவங்க நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமே செஞ்சுட்டு வருவாங்க. அதுவும் ஆட்சி இல்லாம ஸ்கூலுக்கே போக முடியாது. ஸ்கூலுக்கு பென்னுக்கு இங்க் ஊத்துறது, பென்சில் செய்வது, நோட்டுக்கெல்லாம் அட்டை போடுறது, ரஃப் பேப்பர்ஸ் எல்லாம் பைண்ட் பண்ணி தர்றது, ஸ்கூல்ல கொடுக்குற நீடில் ஒர்க்கை தச்சு தர்றது எல்லாமே ஆட்சி தான். காலேஜ் போறப்ப சாரி ப்ளீட் எடுத்துக்கிறது, ப்ளவுஸ் அவசரமா ஹெம் பண்ணணும், பிரிச்சு விடணும், எல்லாம் பாத்ரூம்ல இருந்து சொன்னா போதும் 5 நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆட்சி இல்லாம ஸ்கூலுக்கு போறதோ காலேஜ் போறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் தலை பின்றதுன்னா அது ஆட்சி தான். தலை குளிச்சுட்டு முன்னாடி உட்கார்ந்தா போதும், அழகா தவளை எடுத்து மெதுவா சிக்கல் எடுத்து நம்ம ஜடை பண்றப்போ அந்த சுகமே தனிதான், எங்கேயுமே கிடைக்கிறது. அப்புறம் வளர கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கூட கடைசி ஒரு 2-3 வருஷம் ரொம்ப அடிக்கடி பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. முக்கால்வாசி போய் பார்த்துருவேன். 2 நாளா வரலைன்னா கூட, ஏன் 2 நாளா வரல, வீட்டில் உனக்கு என்ன வேலை, அமெரிக்கா போயிட்டியா அப்படின்னு ரொம்ப அதிகாரமா தான் கேட்பாங்க. தனக்கு முடியலேன்னு ஒரு தன்னிறக்கமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே விட்டதில்லை. கடைசி வரைக்கும் ஒரு டிஎஸ்பி ஒய்ஃபாவே தான் கம்பீரமா இருந்தாங்க. எப்பவும் நம்மளை பத்தி தான் பேசுவாங்க, அவங்கள பத்தி ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஆதித்யா வந்துட்டானா, நீ என்ன பண்ண போற, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவா, ஏதாவது கீரையை பார்த்து கொடுக்கவா, அந்த மாதிரி தான் அவங்க ஹெல்ப் ஆஃபர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆட்சி பத்தி சொல்றதுன்னா எந்த ஃபேஸ்லயும் அவங்க தனியா பிரிஞ்ச மாதிரியே தெரியல, எல்லாமே நம்மளோடயே தான் இருந்துட்டு வந்தாங்க. இது ரொம்ப பெரிய லாஸ் தான். ஆட்சிக்கு இருக்கிற மன தைரியத்துக்கும் அவங்களோட பர்சனாலிட்டிக்கும் ஆளுமை திறனுக்கும் அவங்க மட்டும் எங்கேயோ போயிருப்பாங்க சான்ஸ் கிடைச்சு. ஆட்சி பத்தி பேசிட்டே இருக்கலாம், நிறையவே மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ. அன்னைக்கு நாங்க 3 தலைமுறை அப்படி ஒவ்வொருத்தர் பேரை எடுத்தோம். இன்னும் அமர்ஷா தாத்தால இருந்து தெரியுது. அந்த ஆட்சி பேர் இருந்து தாத்தாவுடைய அம்மா பேர் இருந்து செல்லியத்துக்கு பேரு ஆனாட்சியுடைய அம்மா. அவருக்கு நீங்க பெரியாச்சு இல்லையா? சுக்குமா. அந்த வீடு தூத்துக்குடி வீடு கேட்டது தாத்தா இல்லையா? அப்பா அவங்களுடைய அப்பா அவங்கதான் வீடு கேட்டது. உங்களுக்கு தெரியாது. 2 வருஷம் ஆயிருக்கும். எல்லா கல்யாணம் அங்கதான் நடந்தது இல்லையா? செல்லியத்த கல்யாணம். ஆட்சியை பத்தி நிறைய ஷேர் பண்ணலாம். இடி பசுனாலும் ஒண்ணுதான், மாடுனாலும் ஒண்ணுதான். பசு ஏன் மாடு மாடுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி தொரனாக்கும் எனக்கும் சண்டை வரும்போது ஆட்சி சொல்லுவாங்க. அந்த பொறுமை ஆட்சியோட பெரிய பிளஸ். ஆட்சிட்டு இருந்த மன தைரியம் அப்பா மூலமா கண்டிப்பா எங்களுக்கும் வந்திருக்கு. எதுக்கும் அலட்டிக்காத ஆட்சியோட அந்த தன்மை தான் நம்ம ஃபேமிலியில பாண்டிங்கை ப்ராப்பரா கிரியேட் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரேஷன் கேப்ன்றத ஆட்சிட்ட ஃபீல் பண்ணவே முடியாது, ஃபீல் பண்ணினதும் இல்லை. எதுனாலும் ஆட்சிக்கிட்ட பேசலாம். டூர் வரும்போதெல்லாம் காலைல செருப்பு போடாட்டாலும் வெயிலுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, எனக்கு முடியல நான் அங்க வரலன்னு சொல்ல மாட்டாங்க. என் கூட மாங்காய் ஐஸ்கிரீம்னு எல்லாம் சாப்பிட்டு போட்டோலாம் எடுத்து ஆட்சி கூட போன டூர் எல்லாம் இன்னும் ஞாபகத்துல அப்படியே இருக்கு. ஆட்சி பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருக்கும் போது நம்ம தலைய தடவிட்டே பேன் எடுப்பாங்க, அதுக்காகவே ஆட்சி பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு ஆசையா போவோம். ஆட்சி சொல்ற சின்ன சின்ன கைப்பக்குவத்துல ஒரு 10-20% தான் எனக்கு தெரியும். பட் அதுக்கே கடையத்துல மாமா எனக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
சாய்ராம் லக்ஷ்மி டெலிவரியோட சாய்ராம் எல்லாம் அழுத அழுகைக்கு ஆச்சி ஒன்னா ட்ரை பண்ணி கடைசி ஆச்சி மடிக்கு போய் ஒரு மாதிரி சோகமா தூங்கிடுவான் அவன். லக்ஷ்மி டெலிவரி தான் எனக்கு தெரிஞ்சு ஆச்சி லாஸ்டா வந்திருந்து பார்த்த டெலிவரின்னு நினைக்கிறேன். கடைசியா ஆகஸ்ட்ல ஆச்சியை பார்க்க போயிருந்தோம். கூட கொஞ்ச நேரம் இரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு உட்கார வச்சிருந்தாங்க. குறுக்கு வலி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு விட்டாங்க. ஆச்சியோட இழப்பு நம்ம ஃபேமிலிக்கு பெரிய இழப்பு தான். பிளஸஸ் ஆல் ஆச்சி. ஆச்சி ஒரு மிகப்பெரிய சகாப்தம். 5 தலைமுறை அவங்கள என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுங்கிறது ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் பாசிபிள். பிகாஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கும் நமக்கும் there will be a big gap, there will be a big expectation mismatches. versus ஆட்சி எல்லாருக்கும் நண்பரா இருக்க முடியுதுன்னா அவங்களுடைய அருமையான குணம், தன்மை, ஹேண்டில் பண்ற விதம். ஆட்சிட்ட இருந்து எதை கத்துக்கிட்டோமோ இல்லையோ கட்டாயம் நாம பொறுமையை கத்துக்கிடணும். இன்னொரு விஷயம் ஆட்சிட்ட இருந்து கத்துக்கிடக்கூடியது, அவங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எமோஷனலி நெவர் கெட் பாக்ட். அவங்க எந்த ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய லெவல்ல பார்த்ததாகவும் நான் பார்க்கல, சங்கடத்துக்கு வருத்தப்பட்டதாகவும் நான் பார்க்கல. அதுதான் அவங்கள 94 வயசு வரைக்கும் அசராம வாழ வச்சது.